நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. என்ன மாலதி அக்கா, என்ன பண்றீங்க? மொபைல்ல ஸ்பேஸ் இல்ல சுபி. என்னக்கா, தேவையில்லாத நிறைய ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்க போல. தேவையில்லாத ஆப் எல்லாம் இல்ல சுபி, எல்லாம் நம்ம கிறிஸ்துவ ஆப்பை தான் வச்சிருக்கேன். அக்கா, இப்போ நமக்கு நிறைய ஆப் வேண்டாம், ஒரே ஆப் போதும். ஒரே ஆப் போதுமா? ஒரே ஆப் போதும். அதுல நீங்க எல்லா ஊழியர்களுடைய நிகழ்ச்சியும் பார்க்கலாம். அந்த ஆப்போட பேர் என்னம்மா? இவாஞ்சல் ஓடிடிக்கா. இந்த இவாஞ்சல் ஓடிடிய நான் எப்படி இன்ஸ்டால் பண்றது? ரொம்ப சிம்பிள் தான். பிளே ஸ்டோருக்கு போய் இவாஞ்சல் ஓடிடின்னு டைப் பண்ணுங்க. ஆப்பிள் போன் வச்சிருந்தா ஆப்பிள் ஸ்டோருக்கு போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி உள்ள போனா சைன் அப் வித் கூகுள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்க ஜிமெயில் ஐடி சூஸ் பண்ணிக்கோங்க. பெர்மிஷன் செட்டிங்ஸ் எல்லாம் அலோ கொடுத்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இவாஞ்சல் ஓடிடி லாகின் ஆயிடும். இவ்ளோ ஈஸியா இருக்கு. இது எனக்கு தெரியாம போயிடுச்சே. உங்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு இது தெரியல. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நாங்க இவாஞ்சல் ஓடிடிக்கு மாறிட்டோம். அப்ப நீங்க? பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். உங்களை பார்ப்பது, உங்கள் கூட சேர்ந்து துதித்து பாடி ஜெபிப்பது எனக்கு அதிக சந்தோஷம். ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் அதிகமாக நேசிக்கிறார். அதை விசுவாசிங்க. ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தை நீர் நேசிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம்னு ஆண்டவரை துதிக்கணும். இதுவரைக்கும் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய கிருபை. உலகத்தில் எத்தனை செய்தியை பார்க்குறீங்கல்ல, செய்தித்தாளில் தினந்தோறும் பாருங்கள். விபத்தினால் உண்டாகிற மரணம், கொலைகள், கொள்ளைகள், அதனால் உண்டாகிற மரணம். எத்தனை பேர் கடத்தப்படுறாங்க. சின்ன பிள்ளைகள், வாலி பிள்ளைகள் கடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. அதனால பாதிப்புகள், எத்தனை விதமான ஆபத்துகள். ஒரு பக்கம் கொள்ளை நோய், நோயினால் உண்டாகிற பாதிப்பு. இன்னொரு பக்கம் பில்லி சூன்ய மந்திர கிரியைகள். ஆனால் அதுக்கு இவ்வளவு தீமைக்கு மத்தியில் நம்ம உயிரோடு இருக்கிறோம், ஜீவனோடு இருக்கிறோம், குடும்பமாக இருக்கிறோம்னா தேவனுடைய கிருபை. அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அதனால் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை நீங்கள் துதித்து பாடி நன்றி சொல்லணும். குடும்ப ஜெபத்தை விட்டு விடாதுங்க. தினந்தோறும் குடும்பமாக ஜெபிங்க. இப்போது ஒரு பாடல் பாட போகிறோம். உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து எங்கள் இயேசு உடைக்கிறார் குடும்பம், நாங்களும் இணைந்து சேர்ந்து பாடி துதிக்கலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஏதோ ஒரு காரியத்தில் ஒத்தாசை தேவை. பண பிரச்சனையா, வியாதி பிரச்சனையா, இட பிரச்சனையா, பிள்ளைகளுடைய படிப்பு பிரச்சனையா, யார் உதவி செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். அப்போ உங்களுடைய கண்களை இங்கே ஏறெடுக்கக்கூடாது. நிறைய சமயத்தில் இவங்க உதவி செய்வாங்க, இவங்க உதவி செய்வாங்க, யார் தருவாங்க அப்படி பார்க்குறீங்கள. மேலே பாருங்கள், தேவனை நோக்கி பாருங்கள், அவரிடத்துலேருந்து ஒத்தாசை வரும். அந்த பாடல் எல்லாம் சேர்ந்து பாடலாமா? நிராயின் கண்களை ஏறெடுப்பேன்.
நமக்கு ஒத்தாசை வரக்கூடிய ஒரு பர்வதம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எப்பவும் நம்முடைய கண்கள் அவர் மேலே தான் இருக்கணும். ஒரு தேவை வந்துட்டால் முதல்ல ஜெபம் பண்ணணும். ஒரு வியாதி, ஒரு பிரச்சனை, ஒரு காரியம் உடனே மூளையில் சிந்திக்கக்கூடாது. என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், யார்கிட்ட போகலாம். முதல்ல ஜெபம். ஆண்டவர்கிட்ட போங்க, அவரை நோக்கி பாருங்க. அழகாக உங்களுக்கு ஒத்தாசை தருவார். உதவி செய்கிற ஆட்களிடத்தில் வழி நடத்துவார், அல்லது இந்த ஆட்களை கொண்டு வருவார். அவர் தான் கரெக்டாக நடத்துவார். அதில் நீங்கள் கவனமாக இருங்க. சரி, இன்னொரு பாடல் பாட போகிறோம். என்னம்மா பாட்டு? எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. ஆண்டவரை பார்த்து, இயேசுவே நீங்கள் தான் என்னுடைய கண்மலை, எங்களை காக்கிற தேவனே. அவரை துதித்து சேர்ந்து பாடலாம். காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம், இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதித்து ஆராதிக்க ஆராதிக்க புது பலன் வருகிறது. சரி, இந்த நாளில் ஒரு வசனத்தை தியானித்து நம்மை செபிக்க போகிறோம். நாம் எண்ணாகமம் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம். கடந்த வாரத்தில் இந்த அதிகாரத்திலிருந்து ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம்ல. மோசே வேண்டிக் கொண்டது நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய முறுமுறுப்பு என்கிற பாவத்தை ஆண்டவர் நான் மன்னிச்சேன்,
நீ சொன்னதுனால உன் வார்த்தையின்படி நான் மன்னித்தேன் அப்படின்னு மோசைக்காக ஆண்டவர் மனம் இறங்கி மன்னிக்கிறார். அது பிறகு ஒரு காரியம் நடக்கிற ஆண்டு சொல்றார் பாருங்க. எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். 187வது பக்கம் பழைய ஏற்பாட்டில் எடுத்துட்டிங்களா? 21ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பூமி எங்கும் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். கர்த்தர் சொல்றார், பூமி எங்கும் என்னுடைய மகிமையினால் நிறைந்திருக்கும். என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். ஆண்டவர் பாருங்க, நல்ல கவனிங்க. ஆண்டவரை கோபப்படுத்திடாதுங்க. முறுமுறுக்கிறது, கீழ்ப்படியாமல் இருக்க, ஆண்டவர் சொல்லியும் கீழ்ப்படியாமல் இருப்பது ஆண்டவரை துக்கப்படுத்தி கோபத்தை உண்டாக்கிவிடும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? சரி மோசே, உன் வார்த்தையின்படி நான் மன்னிச்சேன். ஆனால் ஒன்று, என்னை 10 முறை சோதித்தவங்க, பரீட்சை பார்த்தவங்க, இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவனும் கானான் தேசத்தில் பிறவி. அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடையாது. நான் இவங்களை அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்து எத்தனை அற்புத அடையாளம் செஞ்சு எகிப்தில் அடையாளத்தை செஞ்சு காண்பித்தேன். உங்களுக்கும் எகிப்திற்கு வித்தியாசத்தை காண்பித்தேன். கடலை பிளந்து நடத்தினேன். மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினேன். வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்தருளினேன். காடைகளை கொண்டு வந்து கொடுத்தேன். மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பத்தினால வழி நடத்தினேன். உடைய உடைகள் பழசாக போகவில்லை. பாதரட்சை கிழிந்து போகவில்லை. கண்மேலிருந்து தண்ணீரை புறப்பட எத்தனை அடையாள அற்புதங்களை செய்தும் இதையெல்லாம் பார்த்தோம். இன்னும் என்னை முறுமுறுக்கிறவங்க, என்னை நம்பலை, விசுவாசிக்கலை. இப்படி 10 முறை முறுமுறுத்த ஒருவனும் அந்த ஆசீர்வாதத்தை காண்பதில்லை. என்னை கோபப்படுத்தினாங்கல்ல, நான் எவ்வளோ அன்பா அவங்க மேலே நேசித்து அவங்கள கொண்டு வரக்கு பிரயாசப்பட்டேன். 1 முறை 2 முறைன்னா பரவாயில்ல, 10 முறை திரும்ப 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 அவங்க அதே காரியத்தை முறுமுறுத்து என்னை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்துகிறாங்க. அவங்க அந்த ஆசீர்வாதத்தை காண்பதில்லை. அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டாங்க. யார் யார் என்னை கோபப்படுத்தினாங்களோ ஒருவரும் அந்த ஆசீர்வாதத்தை காண்பதில்லை. ஏன் சில சமயத்தில் ஆசீர்வாதம் வருவதில்லை? எங்கேயோ நீங்கள் தேவனை கோபப்படுத்தி இருக்கலாம். ஆண்டவரை முறுமுறுத்து குற்றப்படுத்தி அவரை கோபப்படுத்தி இருக்கலாம். நம்முடைய செயல்னால பேச்சினால அதை விட்டு மனம் திரும்பணும். கவனமாக இருக்கணும். என்ன, ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ இன்னொரு காரியம் சொல்கிறாரு. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறு ஆவிய உடையவனாய் இருக்கிறபடியினாலும் ஒரு மனிதனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இவங்கெல்லாம் இப்படி நடக்கிறாங்க. ஆனால் என் தாசனாகிய காலேப் வேறு ஆவிய உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்து கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்களா, ஒரே ஒரு மனிதன், 2 பேர் ஆண்டவருக்கு பிரியமாக சாட்சி கொடுத்தாங்க. மோசே, அதாவது யோசுவாவும் காலேபும். இதில் காலேபை பற்றி ஆண்டவர் நல்ல சாட்சி கொடுக்கிறார். அவன் வேறே ஆவி உடையவன். எல்லாரும் ஒரே ஸ்பிரிட்டில் இருக்காங்க. கஷ்டம், போக முடியாது, பயம், அந்த மக்கள் நம்மளை கொண்டுருவாங்க. 10 பேர் எல்லாம் ஒரே சேம் ஸ்பிரிட். அவிசுவாசம், சந்தேகம், துர்ச்செய்தியை பரப்புவது, ஆண்டவர் கோவப்படுத்து பேசுனா ஆண்டவர் என்ன நினைப்பார்? தேவன் வாக்கு கொடுத்த அந்த உணர்வே அவனுக்கு இல்லை. 10 பேர் ஒன்றா இருக்காங்க. ஆனால் காலேபும் யோசுவாவும் வேறே ஆவி. யோசுவா பற்றி நம்ம நிறைய வாசிக்கிறோம். மோசைக்கு அடுத்து இருக்கிறார். ஆனால் இந்த காலேப் இங்கே வருகிறார், வேறே ஆவி, டிஃப்ரெண்ட் ஸ்பிரிட். என்ன ஆவி அது? கர்த்தருடைய வல்லமை விசுவாசிக்கிற ஆவி,
கத்தருக்கு கீழ்ப்படுகிற ஆவி, கத்தர் சொன்னா செஞ்சிருவார் அப்படில உறுதியா நிற்கிற ஒரு ஆவி. ஆண்டவரை நான் துக்கப்படுத்த மாட்டேன், ஆண்டவரை சந்தேகப்பட மாட்டேன், அவர் அற்புதம் செய்கிற தேவன், அதிசயம் செய்கிற தேவன். விசுவாசம் பாருங்க. காலை வேறே ஆவி உடையவன் உத்தமமாய் என்னை பின்பற்றினான். அவன் உத்தமமாய் பின்பற்றினான் என்னை. அதனால அந்த தேசத்துக்குள்ள அவனையும் அவன் சந்ததியும் நான் கொண்டு போய் அவள் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. பார்த்தீங்களா? இந்த 30 லட்சம் பேர் புறப்பட்டாங்க. புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர். அப்புறம் பெண்கள், குழந்தைகள், வயசானவங்களாம் சேர்த்தா 30 லட்சம் பேர். இந்த 6 லட்சம் புருஷர்களில் 2 பேர் தான் கானான் தேசத்துல போனாங்க. மற்ற எல்லாரும் அவுட் ஆகிட்டாங்க. யோசுவாவும் காலேபும் மட்டும்தான் போனாங்க. அங்கேருந்து புறப்பட்ட புருஷர்களில் 2 பேர் தான். அப்போ இன்றைக்கி நம்முடைய நிலைமை என்ன? எப்படி நம்ம இயேசுவை பின்பற்றுகிறோம்? உத்தமமாய் பின்பற்றுறோமா? அவர் மேலே உத்தமமாய் விசுவாசம் வைக்கிறோமா? அன்பு வைக்கிறோமா? யோசித்து பாருங்க. வெறும் உலக நன்மைக்காக அவரை தேடுறோமா? அவரை தேடினா தான் நன்மை கிடைக்கும், சுகம் கிடைக்குன்னு வெறும் உலக நன்மைக்காக தேடுகிறோமா? இல்லை, அவர் என் ஆத்தும நேசர், எனக்கு பிரியமானவர், எனக்காக உயிரையே கொடுத்து உயிர்த்தெழுந்தவர், நான் அவரை நேசிக்கிறேன், அவர் தான் எனக்கு முக்கியம். அப்படி உத்தமமாய் அவரை பின்பற்றுறோமா? அவர் சொல்கிற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? யோசித்து பாருங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் உத்தமமாக குடும்பமாக இயேசுவை பின்பற்றுறீங்களா? இன்னும் ஜெபிக்காதவங்க, வசனம் வாசிக்காதவங்க, சர்ச்சுக்கு போகாதவங்க, கத்தரை தேடாதவங்க வீட்டில் இருந்தால் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்களும் உண்மை பின்பற்றணும், கீழ்ப்படியணும், ரட்சிக்கப்படணும், அபிஷேகம் பெறணும். எங்கள் வீட்டில் எல்லாருமே உங்களை நாங்கள் உத்தமமாக பின்பற்றணும். அது மாதிரி அவன் சந்ததி பார்த்தீங்களா? காலேபுடைய சந்ததி, அவனுடைய சந்ததியார் சுதந்திரித்து கொள்ளுவாங்க. அவர் மாத்திரம் இல்லை, அவருடைய மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தார் எல்லாரும் அந்த ஆசீர்வாதம். அப்போ உங்கள் குடும்பத்தில் நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குடும்பமே பரலோக ராஜ்யத்துக்கு வரணும் இல்லை? உங்களுடைய முழு குடும்பமும் பரலோகத்துக்கு வரணுமானா முழு குடும்பம் ரட்சிக்கப்படணும், ஆண்டவரை பின்பற்றணும் இல்லை? அப்போ அதுக்கு நீங்கள் ஜெபிக்கணும். அதுக்கு தான் நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 16:31 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க. நீ மாத்திரம் எல்லாம் உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ரட்சிக்கப்படுவாங்க, எல்லாருமே பரலோகத்துக்கு வரணும்ல? அப்போ நீங்கள் அதுக்காக பாரம் எடுத்து ஜெபிக்கணும். இன்னும் ரட்சிக்கப்படாத, ஜெபம் பண்ணாத, சர்ச்சுக்கு வராத, துன்மார்க்கமாக அலைகிற உங்கள் வீட்டில் யாராவது இருந்தால் பாரம் எடுத்து, அந்த ஆத்மா சிதறண்டு போயிடக்கூடாது, அழிஞ்சு போயிடக்கூடாது, ஆண்டவரே பரலோகத்துக்கு வரணுமே, பரம கானானுக்கு வரணுமே, உத்தமமாக அவங்க பின்பற்றணுமே, நான் ஜெபிக்கிற ஆண்டவரேன்னு உத்தரவாதம் பண்ணி ஜெபிங்க. அவங்க ரட்சிக்கப்படுவாங்க, அவங்களும் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாறுவாங்க. சாத்தான் தான் அவங்கள அடிமையாக்கி வச்சிருக்கிறான், பாவத்துக்கு அடிமையாக்கி தப்பான வழியில் நடத்தி கொண்டு இருக்கிறான். நீங்கள் அவங்கள்ட்ட போய் கோவப்பட்டு சண்டை போட்டு மாற்ற வர போடுறதில்லை. முழங்கால் போடுங்க, ஜெபம் பண்ணுங்க, அந்த சாத்தானுடைய கட்டு அறுக்கப்பட்டு போகட்டும். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை வழி தப்ப பண்ணுகிற ஆவி, அந்த பாவத்துக்குள்ளாக்குற ஆவியினுடைய கிரியை அழியட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. அந்த பிசாசன் கிரியை அழிக்கப்பட்ட உடனே அவங்க அப்படியே மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு உங்கள் குடும்பமே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம்ல? ஆண்டவர் காலேபை அவருடைய சந்ததி ஆசீர்வதிக்கிறார்ல, உங்கள் குடும்பத்துக்கு அந்த ஆசீர்வாதம் தான். அப்போ அதற்கு நீங்கள் குடும்பமாக ஜெபிக்கணும். அதுக்கு தான் குடும்ப ஜெபம் அவசியம்னு சொல்கிறோம். அந்த ஒரு நாள் விட்டுறாதுங்க குடும்ப ஜெபத்தை. ஏதோ ஒரு நாள் நீங்கள் வெளியே போயிட்டு வருவீங்க, சில ஃபங்க்ஷன் போய் ரொம்ப லேட்டாக வருவீங்க, முடியல, பரவாயில்ல ஜெபிக்கவே முடியாதுன்னு நினைக்காங்க, அடுத்த நாள் செய்யுங்க. ஒரு நாள் முடியலைன்னு ஆண்டவர் அப்படியே இனி நான் வீட்டுக்கே வரமாட்டேன், நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணலை அப்படிலாம் சொல்ல மாட்டார். அவருக்கு நம்ம சூழ்நிலை தெரியும், நம்மை புரிந்து கொள்ளுகிற ஆண்டு. பிரயாசப்படுங்க, முயற்சி பண்ணுங்க, எல்லாரும் கூடி வந்து எங்கள் வீட்டில் ஜெபிக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே பெரிய எழுப்புதல் வரட்டும். இன்றைக்கி உங்களுடைய குடும்ப எழுப்புதலுக்காக ஜெபிக்கணும். உங்கள் வீட்டில் ரட்சிக்கப்படாதவங்களாம் ரட்சிக்கப்படணும், அபிஷேகம் பெறாதவங்களாம் அபிஷேகம் பெறணும், குடும்பத்தில் ஜெபிக்காதவங்களாம் வந்து ஜெபிக்கணும். உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே ஒரு எழுப்புதல் வரணும். இன்றைக்கி ஜெபிக்கணும், ஆண்டவரே எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு எழுப்புதல் வரணும், எங்கள் குடும்பம் ஜெபிக்கிற குடும்பமாக, துதிக்கிற குடும்பமாக இருக்கணும். எங்கள் வீட்டுக்குள்ளே சண்டை, சச்சரவு, முறுமுறுப்பு எதுவுமே இருக்கக்கூடாது. உமக்கு பிரியமில்லாத எதுக்கும் இடம் இருக்கக்கூடாது. எந்த ஒரு முறுமுறுப்பு, சண்டை, கோப தாபங்களுக்கு இடம் இல்லை. நாங்கள் எப்பவும் தேவ அன்பினால் நிறைந்திருக்கணும்,
பாசத்தினால் நிறைந்திருக்கணும். கனிவான வார்த்தை பேசணும், கடினமான வார்த்தை பேசக்கூடாது. எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு அமைதி, சமாதானம் காணப்படணும், ஆசீர்வாதம், சுகம் காணப்படணும். இந்த வியாதி, பலவீனம், சத்துருடைய கிரியைகள் நுழையக்கூடாது. எங்கள் வீட்டுக்குள்ளே முதல்ல எழுப்புதல், கடனே இருக்கக்கூடாது. நாங்கள் சாட்சி சொல்ல, எங்கள் வீட்டில் கடனே கிடையாதுங்க, இயேசு எங்களுக்கு எல்லா தேவையை சந்திக்கிறான்னு நாங்கள் சாட்சி சொல்லணும். அந்த மாதிரி எழுப்புதல் எங்கள் வீட்டுக்குள்ளே வரணும். எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். அப்படியே முழங்கால் போடுங்க, கண்களை மூடுங்க, ஜெபிங்க. எங்கள் வீட்டுக்குள்ளே எழுப்புதல் வரணும், ஆவியானவர் ஊற்றப்படணும். காலேபு வேறே ஆவி உள்ள மனிதராய் இருந்தாரே, அந்த ஆவி எங்களுக்கு வேணும். உத்தமமாய் உம்மை பின்பற்றுகிற ஆவி, காலேபுக்குள்ளே காணப்பட்ட விசுவாசத்தின் ஆவி, ஆண்டவரே உம்முடைய வல்லமை விசுவாசிக்கிற ஆவி எங்களுக்கு வேணும். உத்தமமாய் பின்பற்றுகிற ஆவி வேணும். எங்கள் வீட்டுக்குள்ளே இயேசுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். எங்கள் வீட்டுக்குள்ளே எழுப்புதல் வரட்டும். ரட்சிக்கப்படாதவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும். ஆண்டவர் உத்தமமாய் உம்மை பின்பற்றணும். நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வாக்குத்தத்தத்தை நிறைவேறணும். எல்லாரையும் ரட்சியும், எல்லாரையும் ரட்சியும். எல்லாருடைய மனக்கண்ணு திறக்கப்படட்டும். எல்லாருடைய வாழ்க்கையிலே மாற்றம் வரட்டும். ஆவியானவர் ஊற்றப்படட்டும். எங்கள் குடும்பமே ஜெபிக்கிற குடும்பமாக மாறட்டும், துதிக்கிற குடும்பமாக மாறட்டும், ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக மாறட்டும். வியாதியெல்லாம் வெள்ளகட்டும் இயேசுவின் நாமத்தில். கடன் பிரச்சனை எல்லாம் வெள்ளகட்டும் இயேசுவின் நாமத்தில். வறுமையெல்லாம் வெள்ளகட்டும். எங்கள் குடும்பம் ஊழியம் செய்கிற குடும்பமாக இருக்கணும், சாட்சி சொல்லுகிற குடும்பமாக இருக்கணும். எங்கள் வீட்டுக்குள்ளே எழுப்புதல் வரணும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எழுப்புதலின் அக்கினி போடப்படட்டும். எல்லாரும் ரட்சிக்கப்படணும். எல்லாரும் ஜெபிக்கிறவங்களா மாறணும். குடும்ப ஜெபத்துக்கு தடையாயிருக்கிற பிசாசின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படணும். எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் செய்யப்படுகிற மந்திரவாத பிலிசூனிய கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகணும். எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், எந்த குறைவுமே இருக்கக்கூடாது. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் சந்ததியை நீர் ஆசீர்வதிக்கணும். சந்ததி சந்ததியாகிற கர்த்தருடைய சந்ததி எனப்படணும். எல்லா தடைகளும் விலகட்டும். சந்ததியின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். பிள்ளைகள், பேர குழந்தைகள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும். நீ பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் என்ற வாக்குத்தத்தத்தை நிறைவேறணும். பிள்ளைகள் பந்தி சுற்றில் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்ற வாக்குத்தத்தத்தை நிறைவேறணும். எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஆவில நிரப்பப்பட்டு நாங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட குடும்பமாக இருக்கணும். எழுப்புதலின் அக்கினி எங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து தெருவெல்லாம் பரவணும், எங்கள் சபையெல்லாம் பரவணும். எழுப்புதல் திட்டத்தில் பயன்படுத்த எழுப்புதலின் குடும்பமாக இருக்க ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுது நம்முடைய வல்லமை யாவரை நிரப்பி ஆட்கொண்டு எங்களை நீர் பயன்படுத்துவதற்கு அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோம். நீர் நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம், சுகம் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம், பயத்தை மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம், தடைகளை விலக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்று முதல் ஆவிக்குரிய மாற்றம் எங்கள் வீட்டுக்குள் வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லார் மேல ஆவியானவர் ஊற்றப்படட்டும், பொழிந்தருளப்படட்டும், ஆவிக்குரிய மாற்றம் வரட்டும். கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களுடைய எல்லா காரியத்தை நீங்க பொறுப்படுத்தி கொண்டீங்க. எங்களை ஆசீர்வதித்தை சாட்சியா நிறுத்துறீங்க. நாங்களும் மகிமைப்படுத்துவோம், குடும்பமாய் மகிமைப்படுத்துவோம். எழுப்புதலின் குடும்பமாக இருப்போம். இந்த எழுப்புதல் அக்னியை பரவ செய்வோம். அதற்காக அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோம். நீர் ஆசீர்வதித்து விட்டீர், உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம் இயேசுவின் குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம், ஆசீர்வாதமான குடும்பம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கெல்லாம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கெல்லாம். This program is sponsored by Brother Isaac and family, Kovilpatti. Happy wedding anniversary Mr. Isaac and Mrs. Subita. ஆதியாகமம் 21:22 படி நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உங்களோடே கூட இருக்கிறார். Brother Robinson Sibi Chakravarti and family, Erode. 2 ராஜாக்கள் 3:17 படி நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள்,
ஆனாலும் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரதர் ஜெயசிங் அண்ட் ஃபேமிலி, சேலம். ரோமர் 15:33 படி சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. பிரதர் அலாய் ராயன் அண்ட் ஃபேமிலி, வீரபாண்டியன் பட்டினம். 2 சாமுவேல் 7:29 படி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் உங்களது வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. பிரதர் சிட்டி அண்ட் ஃபேமிலி, ஆவடி. சங்கீதம் 81:16 படி உச்சிதமான கோதுமையினால் கர்த்தர் உங்களை போஷிப்பாராக. பிரதர் சுந்தர்ராஜ் அண்ட் ஃபேமிலி, சென்னை. யோவேல் 2:26 படி நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரதர் தேவகுமார் பிரபாகர் அண்ட் ஃபேமிலி, உடுமலைப்பேட்டை, திருப்பூர். எரேமியா 31:41 படி நீங்கள் கர்த்தர் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவீர்களாக. பிரதர் தேவநேசம் அண்ட் ஃபேமிலி, புதுக்கோட்டை. ஏசாயா 61:7 படி உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கர்த்தர் தருவாராக. பிரதர் ஜெகதீஷ் சந்திரகுமார் அண்ட் ஃபேமிலி, கன்னியாகுமரி. அப்போஸ்தலர் 18:10 படி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9942246611. இமெயில் முகவரி partners@jesusfilms.org. God bless you.